தாஞ்சிரு. உன்னுடைய வாளை எடு. நீ வெட்ட வேண்டியது ஒண்ணு இருக்கு. நான் பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்கு. இது பண்ணியே ஆகணும். இது பண்ணாதான் என்னால எழுந்திருக்க முடியும். அது என்ன நல்லாவே தெரியும். தயங்காத, பண்ணு. நீ இதை பண்ணிதான் ஆகணும். இந்த கனவோட மரணம் என்ன நெஜத்துல எழுப்பிடும். அப்படின்னா நான் பண்ண வேண்டியது என் கழுத்தை வெட்டிக்கணும். நீங்கெல்லாம் இவன் ஆன்மாவுடைய அடையாளங்களாக்கி இருக்கணும். காற்று ரொம்ப தூய்மையா இருக்க, இந்த இடமே ரொம்ப அருமையா இருக்க. இதுதான் அவ ஆன்மாவுடைய கருவா? நீங்க எதுக்காக இதை காட்டுறீங்க? நான் இதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல. நான் இதை அழிக்க முயற்சி பண்றேன்னு தெரிஞ்சும் கூட எதனால இப்படி பண்றீங்க? இவ ஆன்மாவோட கருவில் அப்படி என்னதான் இருக்கு? ஆழ் மனசோட ராஜ்யத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிஜமா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். உன்னோட ஆழ் மனசு ராஜ்யத்துக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இங்க இருந்து போயிடு. இவ்வளவு இருட்டா இருக்கு. இந்த இருட்டில் எனக்கு எதுவுமே தெரியல. இந்த பையனோட ஆழ்மன ராஜ்யத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே. இவன் ஆன்மாவோட கருவை கண்டுபிடிக்க இப்படி தவிர்த்து போய் தான் நான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. இது என்ன விளையாட்டா? என்னது? என் மனசுக்குள்ள உனக்கு என்ன வேலை? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி உள்ள வந்த? நிசுக்கோவை தவிர என் மனசுல யாருக்கும் இடம் இல்லைன்னு உனக்கு தெரியாது. உன் கதை முடிய போகுது. நெசுக்கோ எங்கன்னு சொல்லிடு. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஓடாத. உன்னை விட மாட்டேன். நான் எழுந்துக்கணும். நான் சீக்கிரமா எழுந்துக்கணும். எழுந்துரு. நெசுக்கோ! நான் நல்லா இருக்கேன். உயிரோட இருக்கேன்.
நெசுகோ நீ நல்லா இருக்கியா? நெசுகோ ஜெனிட்சு இனோஸ்கே ரெங்கோகோ யார் இந்த பசங்களா? எல்லாரும் அவங்க மணிக்கட்டை இணைச்சிருக்காங்க. கயிறு என்ன இது எரிஞ்சிருக்கு? ஒருவேளை நெசுகாவோட எரியிற ரத்தமா? டீமனோட வாசனை எனக்கு லேசா வருது. அந்த வாசனை, அந்த டிக்கெட் எனக்கு தெரியும். இதுல இருந்தா அந்த டீமனோட வாசனை வருது. இந்த டிக்கெட்டை பஞ்ச் பண்ணும் போதுதான் எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. இது அந்த டீமனோட வேலையா தான் இருக்கணும். தன்னோட வாசனையை வச்சுதான் அது எங்க எல்லாரையும் தூங்க வைக்கிற வேலையை பண்ணிருக்க. இப்ப என்ன பண்றது? ஒரு வேலை என்னோட நெச்சுரன் வாழ வச்சுதான் இதை வெட்டணுமோ? நெசுகோ ஒரு உதவி செய். எல்லாரோட கையையும் உடனே எரிச்சிரு. ஜெனிட்சோ எழுந்துரு. இப்ப நீ எழுந்துக்கணும் ஜெனிட்சோ, எழுந்துரு. இனோஸ்கே எழுந்துரு. இனோஸ்கே இனோஸ்கே ஆமா ஆமா மன்னிச்சிரு. ரொம்ப நன்றி. நீ ரொம்ப சிறப்பா செயல்பட்ட நெசுகோ. ஆனா இவங்க எழுந்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? ரெங்கோ என்ன பண்ற? ஒருவேளை அந்த டீமன் இவளை கட்டுப்படுத்துதா? எங்க வழியில குறுக்கிடாத. நீங்க செஞ்ச காரியத்தால இனிமே எங்களுக்கு கனவே வராது. சுயநினைவோடு தான் இருக்காளா? கூட அவனுமா? என்ன பண்ற நீ? அதான் இப்ப கண் முழிச்சிட்டல, இப்ப எங்களுக்கு உதவி செய். உனக்கு காச நோய் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா நீ உன் வேலையை செய்யலனா நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்புறம் உனக்கு அவர் கனவே தரமாட்டாரு. புரியுதா? என்னோட இணைஞ்சிருக்கிறது இவன் தானா? காச நோய் நோயாளி. ரொம்ப பாவம். மன்னிக்க முடியாத தப்பா அந்த டீமன் செஞ்சுக்கிட்டு இருக்க. பலவீனமான ஆட்கள் அது பயன்படுத்திக்கிட்ட. மன்னிச்சிருங்க. நான் இப்ப சண்டை போடுறதுக்காக போயே ஆகணும். ஒரு அழகான கனவுக்குள்ள இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. தெரியும், நானும் அதே மாதிரி தான் ஆசைப்பட்டேன். ஆனா யோசிச்சு பார்த்தா அது கனவு மட்டும்தான். அவனோட இதயத்தை நான் பார்க்கிற வரைக்கும் மற்றவங்களை காயப்படுத்துறத பத்தி நான் கவலைப்பட்டதே இல்லை. என் நோயிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்போ நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நன்றி. எச்சரிக்கையா இருங்க. சரி நெசுகோ, வாடை அதிகமா வருது. பலத்த காத்த விட ரொம்ப அதிகமா வருது. இது கண்டிப்பா டீமனோட வாடை தான். இவ்வளவு நேரமா இந்த வாடையை தெரியாம எப்படி தூங்கிட்டு இருந்த? இந்த இடத்துலதான் ரொம்ப அதிகமா வருது. அப்ப கண்டிப்பா அவன் இங்கதான் இருக்கணும். ஒருவேளை மேல இருப்பானா? இந்த கம்பார்ட்மெண்ட் மேலையா? நெசுகா நீ வராத, உள்ளேதான் இருக்கணும், புரியுதா? போய் மத்தவங்களை எழுப்பு.
அட, நீ எழுந்துட்டியா? காலை வணக்கம். உன்னால நிம்மதியா தூங்கிட்டே இருக்க முடியல. இதுதானே அந்த இப்ப எதுக்காக நீ எழுந்த? நான் தான் உனக்கு ஒரு இனிமையான கனவு கொடுத்திருந்தேன்ல, அதிலே இருந்திருக்கலாம்ல. இருந்திருந்தா அப்படியே உன் குடும்பம் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு உன் கனவுலயே காட்டியிருப்பேனே. அப்படி காட்டியிருந்தா அங்கேயே இருந்திருப்பியோ? மாட்டல்ல. கோபம் அதிகமாகுதோ? சரி சரி, அடுத்ததா உங்க அப்பா மறுபடியும் உயிர் பெற்று வரா மாதிரி ஒரு கனவு காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஒரு இனிமையான கனவுக்கு அப்புறமா மக்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு கனவை காட்டுறதுதான். எப்படி இருக்கும்? மனுஷனோட முகத்துல அந்த பயத்தை பாக்குறது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அதுல என்ன ஒரு திருப்தி. துரதிர்ஷ்டம், துன்பம், தடுமாற்றத்துல செதஞ்சு போன ஒருத்தரை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். பொதுவா நான் எப்பவுமே எச்சரிக்கையா தான் இருப்பேன். தாமதமானாலும் டீமனை அழிக்கிறவனை நான் அழிக்காம விட மாட்டேன். டிக்கெட் இங்க்ல நான் என் ரத்தத்தை கலந்துட்டேன். அதனால கண்டக்டர் அதை பஞ்ச் பண்ணும் போதெல்லாம் அதுல ஓட்ட விழும்போது கூடவே மந்திரமும் செயல்பட ஆரம்பிக்கும். இது ஒரு அரிய வகை கலை. இதுல உழைப்பு அதிகம்தான், ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் நம்மள கண்டுபிடிக்காம இருக்கிறது தான் முக்கியம். இது கனவுன்னு உணர்ற வரைக்கும் யாருக்கும் இது தெரியாது. இருந்தாலும் இவன் மட்டும் எப்படி கனவுல இருந்து வெளியே வந்தான்? இவ்வளவு குறுகிய காலத்துல எப்படி வெளியே வந்தான்? எப்படி? மனிதர்களோட ஆசையே அழகான கனவுக்குள்ள வாழ்றது தானே. அந்த கனவை விட்டு இவன் எப்படி வெளியே வந்தான்? கனவு எவ்வளவு அழகானது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆன்மாக்குள்ளேயே போய் என்னை அழிக்க நினைப்ப? உன்னை விட மாட்டேன். உன்னை அழிச்சே தீருவேன். அட, என்ன இவன் காதுல கம்மல் போட்டிருக்கான்? ஆ? ஆ? என்ன ஒரு அதிர்ஷ்டம். இவன் நேரா என்கிட்டயே வந்துட்டான்ல. இது கனவு மாதிரி இருக்கு. இப்போ ஆசான் மூசானை விட அதிகமான ரத்தம் எனக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நான் இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் என்னை விட சக்தி வாய்ந்த டீமன்ஸோட சண்டை போட்டு நான் சக்தி வாய்ந்தவனா மாறிடுவேன். What a breath. 10 form. Constant flux. ரத்த டீமன்ஸ்களே, கட்டாய மயக்க நிலையில் சந்தோஷமாக நீ நிம்மதியா தூங்கு போ. தூங்க மாட்டேங்கிறான். தூங்கு. 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 நிம்மதியா தூங்கு. வேலை செய்யலையே. ஏன் வேலை செய்யல? இல்லவே இல்ல. இது அது இல்ல. இவ்வளவு மந்திரங்களை போடுறேன், ஆனா அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே. தான் மந்திர சக்தியில மாட்டிக்கிறேன்னு அவனுக்கு திரும்ப திரும்ப தெரியுது. அதனாலதான் அவன் கனவுக்கு நடுவுல தற்கொலை பண்ணிக்கிறான். கனவுக்கு நடுவுல இருக்கோன்னு தெரிஞ்சே அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். தன்னுடைய கைகளாலேயே தன்னோட உயிரை பறிச்சுக்கிறான். இதுக்கு எவ்வளவு பெரிய மன உறுதி தேவை.
இந்த பையன் இவன் சாதாரணமானவ இல்ல. ஏன் நீங்க எங்களை காப்பாத்தல? எதுக்கு எங்களை சாக விட்டீங்க? நாங்களாம் கொலை செய்யப்பட்டப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது எப்படி நீ மட்டும் உயிரோட இருக்க? எதுக்காக இப்ப நீ இங்க வந்திருக்கன்னு நினைக்கிற? எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். நியாயமா எங்களுக்கு பதிலா நீ தான் செத்துருக்கணும். அது எப்படி அக்கறையே இல்லாம நீ பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருப்ப? அவங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இப்போ இல்ல எப்பவோ அவங்க ஏன் குடும்பம். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா? எப்படி இவ்வளவு சுலபமா இருந்தது? ஒருவேளை இதுவும் ஒரு கனவோ? இல்லனா அந்த டீமன் அவனை விட பலவீனமானவனா? இப்பதான் எனக்கு புரியுது. அந்த ஹஷிராவை கொன்னா மட்டும் பத்தாது, கூட காதுல தோடு போட்டுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனையும் சேர்த்து கொல்லுன்னு என்ன அனுப்புனாரு. நீ இன்னும் உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதுன்னு தெரியுமா உனக்கு? இவன் சாகல. இப்போ உன் முகத்தை பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு. இந்த காட்சியை பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என் கழுத்தை வெட்டினப்புறமும் நான் ஏன் இன்னும் சாகலன்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல? சரி, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையில இருக்கேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட அதால இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ஏன்னா அங்க இருக்கிற உடல் என்னோட உண்மையான உடலே கிடையாது. இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த உடலும் என்னோடது கிடையாது. பாக்குறதுக்கு இது என்னோட தலை மாதிரி இருக்கலாம், ஆனா கிடையாது. நீங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது என்ன நான் இந்த ட்ரெயினோட இணைச்சுக்கிட்டேன். இந்த ட்ரெயினோட ஒவ்வொரு அணுவும் என் ரத்தம் ஆயிடுச்சு, என் சதையாயிடுச்சு, என்னோட எலும்புகளும் ஆயிடுச்சு. உன் முகத்தை பாரு. இப்போ உனக்கு புரியுதா? இப்ப சொல்றேன். இந்த ட்ரெயினுக்குள்ள 200க்கும் மேல பயணிகள் இருக்காங்க. இவங்கள நான் மொத்தமா சாப்பிட்டா அது எனக்கு இன்னும் சக்தியை கொடுக்கும். நீங்க எல்லாரும் எனக்கு தான் சொந்தம். அவங்க அத்தனை பேரையும் உன்னால தனியா காப்பாத்த முடியுமா? ட்ரெயினோட அந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் இருக்காங்களே, எல்லாரையும் தன்னந்தனியா நீ எப்படி காப்பாத்த போற? நான் அவங்களையெல்லாம் சாப்பிடாம இருக்க நீ என்ன தடுப்பியா? இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? என்னால மிஞ்சி போனா 2 கம்பார்ட்மெண்ட்டை காப்பாத்த முடியும். அப்போ என்னால முடியலன்னா மத்தவங்களை யார் காப்பாத்துவா? ரெங்கோக்கு, ஜெனிட்சு, இனோஸ்கே, தூங்கறதுக்கு நேரம் கிடையாது. எழுந்திருங்க, எழுந்திருச்சு வாங்க. நெசுகோ, அங்க இருக்கவங்களை எப்படியாவது காப்பாத்து. ஏ அடிமைகளே, ஏன் பின்னாடி வாங்க வாங்க. நீ செதற போற. யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. லார்ட் இனோஸ்கே வந்துகிட்டு இருக்க. He's breathing. Filthy Fang. செதற போகுது பார். லார்ட் அஷிபிரா இனோஸ்கே, இதோ வந்துட்டேன். இனோஸ்கே, நீயாவது வந்தியே. வராம எப்படி இருப்பேன்? நான் தானே இங்க தலைவன். இது தாய்ஷ யுகத்தோட ரகசியத்துக்கான நேரம்.
இனோஸ்கேவோட காசுகை காக்காவோட பேரு டோன்குரி மரு. அவன் எப்பவும் இனோஸ்கே கூடயே தான் இருப்பானா. ஆனா ஒரு வாட்டி இனோஸ்கே அவனை சாப்பிடவே போயிட்டானா. அதுக்கு பயந்து மறைஞ்சவன் தான் இப்ப வரைக்கும் மறைஞ்சேதான் இருக்கான். இனோஸ்கே, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நீ எனக்கு கட்டளை இடக்கூடாது, நீ எனக்கு அடிமை. நீ கூட இருக்கும் போதுதான் பாதுகாப்பா உணர்றேன் இனோஸ்கே. இப்படி எல்லாம் பேசி என்ன நீ மயக்காத. சரி வா போகலாம். வரேன்.